வணக்கம். இன்று 13/5/2025 செவ்வாய்க்கிழமை. ஐபிசி தமிழின் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய நாட்களில் பேசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய முருகல். இது தொடர்பாக தொடர்ச்சியான அவதானிப்புகளை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான கருத்துக்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பு குரல்களாக அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே இருக்கக்கூடிய இந்த பதற்றம் தொடர்பான தற்காலிகமான முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய, அதாவது யுத்த நிறுத்த முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி இன்று 3 நாட்கள் கழிந்திருக்கிறது. ஆனாலும் இந்த நிலைமை சுமூகமடைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதில் நிச்சயமாக 2 ஆளும் தரப்புகளுக்கும் தான் நிச்சயமாக தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நேற்றைய தினம் இரவு 8 மணி அளவில் இந்திய நேரப்படி இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விசேடமான உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில் ஏராளமான செய்திகள் உலகத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் மற்றும் நாட்டு மக்களுக்கும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே இருக்கக்கூடிய பேசுபொருள்கள் தொடர்பாக இந்த யுத்த மோதல் சம்பவங்கள், அதனுடைய அதிர்வலைகள் நேர்த்து போய்விட்டதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையிலேயே மிகப்பெரிய சந்தேகம் எது என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய அதிபர் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே பதிவேற்றியிருந்தார். 2 நாடுகளும் யுத்த நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக. ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது. மாற்று அல்லது 3ஆம் தரப்பினுடைய தலையீட்டை இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக பிடித்து வருகிறது. அப்படி இருந்தால் இந்த அமெரிக்காவினுடைய தலையீட்டை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டது? அல்லது இந்த விவகாரத்திலே வலிந்து அமெரிக்கா இதனுள் நுழைந்து தன்னை ஒரு சர்வதேச சக்தியாக, சர்வதேச வல்லரசாக, சர்வதேச நாட்டாமையாக தன்னை வெளிப்படுத்த முயலுகிறதா என்ற கேள்வியும் இங்கு எழுகிறது. ஆக இந்தியா நிச்சயமாக மறுத்திருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தினால் அல்ல, 2 நாட்டு பேச்சுவார்த்தைகளினூடாக என்று சொல்லி இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ தளங்களிலே இந்தியா தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டாலும், தொடர்ச்சியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய கருத்துக்கள் என்பது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்திலேயே இது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எதிர்வரக்கூடிய காலப்பகுதியில் இந்த காஷ்மீர் விவகாரத்திலும் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இப்போது சமூக வலைதளங்களிலே ஒரு செய்தி பரவி வருகிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக, எப்படி இவர்கள் 2 பேரும் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதித்தார்கள்? இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், தான் 2 நாடுகளிடம் கூறியதாக, அதாவது நீங்கள் யுத்தத்தை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் நான் உங்களோடு வர்த்தகம் செய்வதை தவிர்த்து விடுவேன் அப்படி என்று சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் 2 நாடுகளும் யுத்தத்தை தவிர்த்து ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்ததாக சொல்லியிருக்கிறார். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். IMF-னுடைய நாணய நிதிய கடன் வழங்கப்பட்டு ஒரு சில மணி நேரங்களில் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்தாகி இருக்கிறது. ஆக அமெரிக்காவினுடைய ஒப்புதல் இல்லாமல் IMF ஒரு நாட்டிற்கு நிதி வழங்கும் என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கதையாக இருக்கும். ஆகவே அமெரிக்கா இந்த விவகாரத்திலே பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவதற்கு ஒத்துழைத்திருக்கிறது, சம்மதித்திருக்கிறது. ஆகவே அதனை ஒரு பொறியாக வைத்துதான் இப்போது இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இன்றைய நாளில் நாங்கள் குறிப்பாக ஒரு சில விடயங்களை பேசியாக வேண்டும். அதாவது நேற்றைய நாளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரையில் கூறப்பட்ட விடயங்கள், அதே போல இன்னும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தார், இந்த உலகத்தினுடைய எந்த எல்லைக்கு நீங்கள் சென்றாலும் உங்களை தேடி நாங்கள் வேட்டையாடுவோம். அதாவது பஹல்காம் தாக்குதலிலே 26 அப்பாவி உயிர்களை படுகொலை செய்து அந்த பயங்கரவாதிகளை நாங்கள் வேட்டையாடியே தீர்வோம் என்று சொல்லி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர் வாக்குறுதி வழங்கியிருந்தார். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவினுடைய தரப்பிலே ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 100க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 9 பயங்கரவாத தளங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு பக்கமாக ஏற்றுக்கொண்டாலும், அந்த அடையாளம் காணப்பட்ட பஹல்காம் தாக்குதலில் அடையாளம் காணப்பட்ட 4 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்களா? அவர்கள் என்ன ஆனார்கள்? அப்படியாக இருந்தால் நரேந்திர மோடி தன்னுடைய மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாக்குறுதியை மீறிவிட்டாரா? இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 4 பயங்கரவாதிகளுக்கு இதற்கான பதிலை யார் சொல்லுவது? இது கேள்வி இல்லையா?
இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் ஒவ்வொருவரும் தேட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்றைய நாள் காலை வேளையில் கூட இந்திய இராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலே மோதல் இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பயங்கரவாதிகள் தரப்பிலே 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. சமாதான உடன்படிக்கை நேற்றைய நாள் முழுவதும் பேசியிருந்தார்கள் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறையும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறையும். ஆக அப்படியாக இருந்தாலும் இன்று காலை பயங்கரவாத தாக்குதல் எல்லைப் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதை தாண்டி நேற்றைய இரவு பகுதியிலே குறிப்பாக கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் அந்த இடங்களிலே பறந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜம்மு பிராந்தியங்களிலே இதனை காணக்கூடியதாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு யுத்த நிறுத்தம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பிரதேசத்தில் மின்சாரம் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விவகாரத்தை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் தெரியவில்லை. இருந்தாலும் கூட சில விடயங்களை நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவர் சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய நாளிலே அணு ஆயுத மிரட்டல் பாதுகாப்பிலே பயங்கரவாதம் இருக்கிறது, இதனை நாங்கள் அதாவது இந்தியா ஒரு நாளும் சகித்துக் கொள்ளாது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். மிக தெளிவான செய்தி. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய இணக்கம் என்பது இந்தியா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக நான் இன்னும் ஒரு காரணத்தையும் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். அவர் ஆட்சிக்கு வந்த காலப்பகுதியிலே இந்த காஷ்மீர் விவகாரத்திலே தான் மத்தியஸ்தம் வகிக்க தயாராக இருப்பதாக சொல்கிறார். அதனை வெளிப்படையாக இந்தியா மறுத்திருந்தது. 3வது நாடொன்றினுடைய தலையீட்டை நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் 3வது நாட்டினுடைய தலையீட்டை எப்படி இந்தியா ஏற்றது என்பதும் இன்னும் ஒரு கேள்வியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இந்த போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைகளின் மூலமாக பயங்கரவாதத்துக்கு தீர்வு காண முடியாது என்ற விடயத்திலும் குறிப்பாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக ஓட முடியாது. ஆகவே நாங்கள் இதற்கு அனுமதிக்கப் போவதில்லை. தொடர்ந்தும் தண்ணீர் கட்டுப்பாடுகளை இந்தியா மேற்கொள்ளப் போகிறது என்பதுதான் இங்கு உற்று நோக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியா? அப்படி இருக்கக்கூடிய நேரம் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனிமேல் இந்த அணுகுண்டு பூச்சாண்டிகள் எல்லாம் சரி வராது என்ற மாதிரி நரேந்திர மோடி தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். அதே போல இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்புகள் இந்த யுத்தத்திலே பாரிய பங்கு வகித்திருக்கிறது. ஆகவே அதிலே இந்தியர்களாக பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவினுடைய ரேடர்களாக இருக்கலாம், இந்தியா தயாரித்திருக்கக்கூடிய ட்ரோன்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனி பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தானுடன் இருக்கக்கூடியதாக இருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய காஷ்மீர் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பிரதேசங்களில் இருந்து எப்போது விலகுவீர்கள், இதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இனி ஒரு பயங்கரவாத நடவடிக்கை இந்தியாவின் மீது மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அதனை ஒரு போராகவே கருதுவோம். இதன் மூலமாக பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக மாத்திரம் இருக்காது, இது ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பின் மீதான தாக்குதலாக இந்தியா மேற்கொள்ளும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போல இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தீவிரவாதம் உங்களை விளங்கிவிடும், உங்கள் நாடே இல்லாமல் போய்விடும் என்று ஒரு ஆழமான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு அரசியல் செய்தியையும் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கிறார். அதே போல இந்தியா அடுத்த கட்டமாக தங்களுடைய பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்தப் போவதான தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக 5 அடுக்கு பாதுகாப்புகள், கெப்பர் சோனிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய 5 அடுக்கு பாதுகாப்பு திட்டத்தை வாங்குவதற்கான முயற்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு ரேடர் திட்டம் உருவாக்கப்படுவதாக நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ரேடர் திட்டம் உருவாக்கப்பட்டால் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கு முன்பதாக அது தொடர்பான கண்காணிப்புகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே இது இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப ஆற்றலாக மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இதை தாண்டி வருகிற போது இன்னும் சில கேள்விகளும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் நான் இலவை கேட்டது போலதான் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய தலையீட்டை உண்மையிலே இந்தியா ஏற்றுக்கொண்டதா அல்லது அமெரிக்கா தன்னை ஒரு நாட்டாமையாக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த விவகாரத்திலே மூக்கு நுழைத்திருக்கிறதா? அதை தாண்டி இந்தியாவினுடைய தாக்குதலின் மூலமாக ஆபரேஷன் சித்தூர் மூலமாக கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 100ஆக இருப்பதாக சொல்லியிருக்கிறது. பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய பயங்கரவாதிகளினுடைய எண்ணிக்கை 100 தானா? இதை தாண்டி மீதம் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்கள் எப்போது கட்டுப்படுத்தப்பட போகிறது என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. தேசப்பற்றின் அடிப்படையில் நரேந்திர மோடி அவர்கள் கூறிய கருத்துக்கள் மிக காத்திரமானதாக இருந்தது. இந்தியா
அவன் மீது தாக்குதலை நிகழ்த்திய அந்த பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் தேடி வேட்டையாடுவோம், அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாடம் புகட்டுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போது அது இடைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், உங்கள் 2 ஆண்டுகளோடும் நான் வியாபாரம் மேற்கொள்ள மாட்டேன் அப்படி என்று சொல்லியிருந்தால் இங்கு தேசப்பற்று தோற்று வியாபாரம் மேலோங்கி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, இதெல்லாம் மிக கேள்விகளாக இருக்கக்கூடிய நேரத்திலே இன்னும் ஒரு விவகாரத்தையும் இந்த நேரத்திலே இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தேன், இந்த பாகிஸ்தானுடைய தாக்குதலிலே இந்தியாவினுடைய ரஃபேல் ரக விமானம் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது. இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய நாளில் குறிப்பிட்ட வேளையிலே நிறைய பேர் அப்படி இல்லை, ரஃபேல் விமானம் தாக்கப்படவில்லை, இந்தியாவினுடைய பக்கமாக இழப்புகள் ஏற்படவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். நிச்சயமாக போர் என்று சொன்னால் 2 பக்கங்களிலும் இழப்பு ஏற்படுவது வெள்ளமையாக இருக்கும். இதையேதான் குறிப்பாக அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு தரப்பு சொல்லியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்று மாலை இந்திய இராணுவத்தினால் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலே ரஃபேல் விமானம் தாக்கப்பட்டதான கேள்விக்கு விமானப்படை சார்பாக ஏர் மார்ஷல் ஏ.கே. பாரதி பதில் அளித்திருக்கிறார். இந்தியா இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 2 ரஃபேல் ஜெட் விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் ராணுவம் கூறியது தொடர்பான கேள்விக்கு அவர் பதிலளித்த போது, தற்போது நாங்கள் போர்ச்சூழலில் இருக்கிறோம், இந்த நிலையில் இழப்புகள் ஏற்படுவது இயல்பானதே. இப்போது நம்மிடையே இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய நோக்குகளை அடைந்து விட்டோமா, தீவிரவாத முகாம்களை அழித்து விட்டோமா, இதுதான் இருக்க வேண்டும். நம்முடைய அந்த எண்ணங்கள் நிறைவேறிவிட்டதா? இதற்கான எங்களது பதில் நமது நோக்கங்களை நாம் அடைந்து விட்டோம் என்பதையே ஆகும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக ரஃபேல் ரக விமானம் தாக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த ஏ.கே. பாரதி அவர்கள் நிச்சயமாக மறுத்து கூற இருக்கலாம், ரஃபேல் விமானங்கள் தாக்கப்படவில்லை என்று சொல்லி. அவர் சொல்லியிருக்கிறார், போர் என்று சொன்னால் 2 பக்கங்களிலும் இழப்புகள் ஏற்படும். இப்போது எங்களிடம் இருக்கக்கூடிய கேள்வி, நாங்கள் நோக்கத்தை அடைந்து விட்டோம். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய தேசப்பற்றின் அடிப்படையில் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் பேசுவதாக சொல்லலாம். உண்மைகள் பேசப்பட வேண்டும், உண்மைகளுடைய பக்கமாக நடுவுநிலையான கருத்துக்கள் வெளிவர வேண்டும். இதுவே நம் எல்லோருடைய தேவையுமாக இருக்கிறது. ஊடகம் என்பது உண்மையின் பக்கமாக நடுநிலையான கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர ஒரு தரப்பை திருப்திப்படுத்துவதற்கான புகழ்ச்சிகளை கூறுவது அல்ல. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஊடகங்கள் உண்மையினுடைய பக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நிச்சயமாக ஏ.கே. பாரதி அவர்கள் இந்த விவகாரத்தை மறுத்திருக்கலாம். நிச்சயமாக உங்களிடம் அதே கேள்விதான், ரஃபேல் ரக விமானம் தாக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர் மறுத்திருக்கலாம். அவர் சொல்லியிருக்கிறார், போர் என்று சொன்னால் 2 பக்கங்களிலும் இழப்பு ஏற்படும் என்று சொல்லி. ஆக இந்த விவகாரத்திலே ரஃபேல் விமானம் தாக்கப்பட்டது மறைமுகமாக இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்லி முடிக்கிறேன். குறிப்பாக இந்த நிலைமையிலே பாகிஸ்தானுடைய பக்கமாக பதற்றம் தணிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் உள்நாட்டு கிளர்ச்சி என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பலோசிஸ்தான் கோரிக்கையாளர்கள் தங்களுடைய தாக்குதல் நிகழ்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த பலோசிஸ்தானுடைய கோரிக்கையாளர்கள், விடுதலை போராளிகள் தங்களுடைய நகர்வுகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய இராணுவத்தை குறிவைத்து மேற்கொள்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக கடந்த ஒரு வார கால பகுதியிலே 71 தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. 51 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பலூசிஸ்தான் என்று சொல்லக்கூடியது பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் 44% பகுதியாக காணப்படுகிறது. இது ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரானோடும் தன்னுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. ஒரு சுதந்திர நாடாக தம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும், சுதந்திர தாகம் கொண்டவர்களாக இந்த பலூச்சின மக்கள் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் தனிநாடான ஒரு அங்கீகாரத்தை கேட்கிறார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிளவின் போது தாங்கள் விருப்பின்றி கட்டாயத்தின் அடிப்படையில் பாகிஸ்தானோடு சேர்க்கப்பட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிலப்பகுதியை பொறுத்தவரை எண்ணெய், தங்கம், அதே போல இரும்பு போன்ற தாதுக்கள் காணப்படக்கூடிய மிக வளமான பகுதி. ஆனால் பாகிஸ்தானிலே மிக வறிய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. காரணம், இந்த தாதுக்களும் இந்த வளங்களும் மத்திய அரசினால் சுரண்டப்படுகிறது, சீனாவோடு சேர்ந்து பங்கிடப்படுகிறது. இந்த மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே VLF என்று சொல்லக்கூடிய பலூசிஸ்தான் விடுதலை போராளிகள் அல்லது தேசிய விடுதலை இராணுவம், அந்த அமைப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. 1970களில் இருந்து இவர்களுடைய எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பின்பதாக சிறு பேச்சுவார்த்தை அடிப்படையில் இது கலைக்கப்பட்டாலும் 2000 ஆண்டு தொடக்கம் தொடர்ச்சியான தாக்குதல்களை பாகிஸ்தானுடைய இராணுவத்தை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாத அளவிலே ஒரு புகையிரதம் பலூச்சிஸ்தான் கோட்பாட்டாளர்களால் கடத்தப்பட்டிருந்தது. 36 மணித்தியாலங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். 400 பயணிகள் வரை அதில் இருந்தார்கள் என்பது சொல்லக்கூடிய ஒரு விடயம். குண்டு வைத்து அந்த ரயில் பாதை குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட இந்த விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் கடந்த 2024 ஆண்டிலே 1000
1000க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் கோட்பாட்டாளர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் 1000க்கும் அதிகமானவர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சுமார் 100 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். குறிப்பாக கடந்த மே மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை 39 தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். கதி என்று சொல்லக்கூடிய பலுசிஸ்தானுடைய பிரதான நகரிலே இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களோடு சொல்லிக் கொள்ளலாம். ஆக பாகிஸ்தான் சீனா என்ற நாட்டோடு சேர்ந்து தன்னுடைய உள்நாட்டு மக்களுடைய இருப்புகளை கேள்விக்குறியாக்குகிறது. உள்நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறது பாகிஸ்தானுடைய அரசு. அதனுடைய இராணுவம் இந்த நகர்வுகளை மேற்கொள்ளுகிறது. ஆக விடுதலை வேண்டி போராடுகின்ற ஒரு இனமாக பலுசிஸ்தான் தன்னை அடையாளப்படுத்துகிறது. தங்களுடைய விடுதலை கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவேதான் பலுசிஸ்தான் என்ற விவகாரத்திலே இந்தியா தலையிடுவதாக குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான். பலுசிஸ்தான் மக்களினுடைய நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கான தனிநாட்டுக்கான அங்கீகாரத்தை இந்தியா வழங்குமாக இருந்தால், அந்த மக்களுடைய சுதந்திர தாகம் தீர்க்கப்படுமாக இருந்தால் அது இந்தியாவுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா எப்படி நகரப்போகிறது என்றது தான் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர்களிடையே ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு விடுதலை கனவை வலுப்படுத்திய இந்தியாவை அவர்களுடைய ஆயுதத்தை பறித்தது. அமைதிப்படை என்ற பெயரிலே இந்திய ராணுவம் இலங்கையிலே வந்து ஈழத்தினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளில் மேற்கொண்ட அட்டூழியங்கள் சொல்லி மாள முடியாதவை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சிங்கள ராணுவம் கூட வைத்தியசாலைகளில் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இந்திய ராணுவம் அந்த அமைதிப்படை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் தாக்குதல்களை மேற்கொண்டு 34க்கும் அதிகமானவர்களை கொன்று குவித்தது. இந்த விவகாரங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆக இந்தியா பலுசிஸ்தான் தொடர்பான தங்களுடைய நகர்வுகளை எப்படி மேற்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி தொடர் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கலாம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக. நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.